அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய தேவையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பண தேவை தான். இந்த பண தேவை பூர்த்தி ஆகிறதுக்கு தான் நம்ம இரவும் பகலும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அப்படி உழைச்ச பணமும் நம்ம கையில் தங்கலை, செலவுகள் வந்துட்டே இருக்குது, சேமிக்க முடியல அப்படிங்கும்போது எல்லாருடைய மனமுமே வேதனைக்குள்ளாகுது அப்படின்னே சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட சில ரகசிய தாந்திரீக பரிகாரங்களை ஒரு குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் நம்ம செய்யும்போது அதனுடைய ரிசல்ட் நமக்கு நல்லாவே கிடைக்கும். அதுவும் பண தேவைக்காக நம்ம இந்த டைமிங்கை இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு பண வரவில் எந்த ஒரு பற்றாக்குறையுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நமக்கு அதற்குண்டான ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாக இந்த நாளை பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது. அதனால் எல்லாருமே இந்த நாளை கெட்டியாக பிடிச்சிட்டு ஒரு சில தாந்திரிக பரிகாரங்களை செஞ்சு உங்களுடைய பண கஷ்டத்துலேருந்து நீங்கள் மீண்டு வாங்க. இன்றைக்கி அப்படி என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஜூன் மாதத்தின் 2ஆம் தேதி, வைகாசி மாதத்தின் 19ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. சந்திர பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 2. அந்த 2ங்கிற எண் இந்த தேதியில் வந்திருக்கு, அதாவது ஜூன் 2ன்னு இருக்குது இல்லையா, அதனால். அடுத்ததாக இன்றைக்கி நமக்கு அதிகப்படியான பணவரவை தரக்கூடிய 7 அப்படிங்கிற எண்ணுக்கு உண்டான சேர்க்கையும் இருக்குது. நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த 7777 மேஜிக் பற்றியெல்லாம் தெரியும். இன்றைக்கி அந்த சேர்க்கை எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது சப்தமி திதி, இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 7ஆவது திதி. அடுத்தது இந்த வருடமானது 25ஆவது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகை 2யும் 5யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7ங்கிற நம்பர் கிடச்சிரும். சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு 7 அரிசியை வச்சு காலையில் பதிவுலேயே போட்டிருக்கிறேங்க. அந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக வீண் விரைய செலவுகள் குறையும், சேமிப்பு உயரும், பணம் கையில் தாராளமாக பொருளும்னு சொல்லியிருப்பேன். அடுத்ததாக இன்று மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். அதை நீங்கள் அதுவும் அந்த குறிப்பிட்ட டைம், அதாவது இரவு 7 மணியிலிருந்து 7:59 நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் செய்யும்போது மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுங்க. பல பேரை பணக்காரராக்கிய பரிகாரம் குறித்து தான் அதில் நான் சொல்லியிருப்பேன். அடுத்ததாக ஜூன் மாதத்திற்குண்டான பணவசிய மந்திரம் குறித்தும் நேற்று இரவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த மணி மந்திராவை இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் எப்போ வீடியோ பார்க்குறீங்களோ அப்போலேருந்து நீங்கள் சொல்ல தொடங்குனீங்கனாலுமே போதும், ஜூன் மாதம் முழுக்க உங்களுக்கு பணவரவுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே ஏற்படாது. இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதோடைய லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு சிம்பிளான பரிகாரம், ஆனால் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு 8 to 9 மணிக்கு வரக்கூடிய சந்திர ஓரையில் இதை நம்ம செய்யணும். இன்றைக்கி சந்திரனுக்கு உரிய கிழமையாக இருக்குது, சந்திரனுக்கு உரிய எண்ணானது இந்த தேதியில் வந்திருக்குது. அதனால் இரவு 8 to 9ங்கிற சந்திர ஓரையில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறது நல்ல ஒரு ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். சரி, இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு 2 ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த 2ங்கிற எண் சந்திரனுக்குரியதுன்னு சொல்லியாச்சு, அதனால தான் 2 ரூபாய் நாணயத்தை நம்ம எடுத்துக்கணும். பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இந்த காசை நீங்கள் நல்லா கழுவி ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. இப்போ இந்த காசை எடுத்துகிட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. எந்த ரூமில் வேணாலும் உட்காந்துக்கலாம், ஆனால் மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல ஒரு டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. இந்த சமயத்தில் எந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்களும் உங்கள் மனசில் இருக்கக்கூடாது, எந்த ஒரு கஷ்டங்களை பற்றியும் நீங்கள் யோசிக்கவும் கூடாது. மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதன் பிறகு இந்த காசு இருக்குது இல்லையா, இந்த காசை உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு நல்லா தேய்ங்க. இப்படி தேய்க்கும் போது நம்மளுடைய உள்ளங்கையில் இருக்கிற அந்த சக்கரா, அதாவது பாம் சக்கரா அப்படின்னு சொல்லுவோம், அது நல்லா ஆக்டிவேட் ஆயிரும். மேலும் இப்படி தேய்ப்பதன் மூலமாக அந்த காசும் பார்த்திங்கன்னா வெதுவெதுப்பான சூடாகவும் மாறிடும். அதன் பிறகு இந்த காசை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க, வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள்.
எண்ணிக்கை கணக்கெல்லாம் கிடையாது. எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அப்படி எண்ணிக்கை கணக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 11 முறை வந்து நீங்கள் சொல்கிறது சிறப்பு. சரி, அது என்ன வார்த்தை அப்படிங்கிறது வந்துட்டு நான் சொல்கிறேன். கேஷ் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ. 2 வார்த்தை தான் கரெக்டாக. இன்றைக்கி இந்த 2ங்கிற எண் அதிக இணைச்சூட்டப்பட்டதாக இருக்கிறதுனால இந்த 2 வார்த்தையை 2 ரூபாவை கையில் வச்சுக்கிட்டு நம்ம சொல்லணும். ஒரு கொஞ்ச நேரம் சொன்னீங்கும் போதே உங்களுக்கே போதும் அப்படின்னு தோணும். அந்த சமயத்தில் நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டில் பணம் சேர்ந்துட்ட மாதிரியும், உங்கள் கையில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும், உங்கள் பர்ஸில் பீரோலெல்லாம் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். இப்போ உங்கள் கையில் ஒரு 2 லட்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு முக்கியமான தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணிக்குவீங்க இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் இந்த சமயத்தில் கற்பனை பண்ணலாம். அதன் பிறகு இப்போ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் அரிசி வைக்கக்கூடிய பாத்திரம் எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே நீங்கள் ஆழமாக தோண்டி இந்த 2 ரூபாய் காயினை வந்துட்டு நீங்கள் மறைச்சி வச்சிடலாம். அது பிளாஸ்டிக்கில் நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கனாலும் சரி, மூட்டையில் வச்சுருந்தீங்கனாலும் சரி, இல்லை சில்வரில் போட்டு வச்சுருந்தீங்கனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அரிசி ட்ரம்முக்குள்ளே அரிசிக்குள்ளே இந்த காசை வந்து நீங்கள் ஆழமாக தோண்டி மறைச்சி வச்சிடணும். இது வந்து அப்படியே இருக்கட்டும், அடுத்த மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு நடுவில் அரிசியெல்லாம் தீர்ந்துச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் புதுசாக வாங்கி கொட்டிகிட்டே வந்துடலாம். அடுத்த மாதம் உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ அந்த சமயத்தில் இந்த காசை நீங்கள் எடுத்து கோவில் உண்டியலில் போட்டலாம், அல்லது மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இது உங்களுடைய அரிசி பானைக்குள்ளே இருக்கிற இந்த 1 மாதம் முழுக்கவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறத நீங்களே வந்து கண்கூடாக பார்ப்பீங்க. பணவரவில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதையும் வந்து பார்ப்பீங்க. சாதாரணமாகவே அரிசிக்குள்ளே காசு போட்டு வைக்கிறது நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்படுத்தி தரும். அதுவும் சந்திரனுக்குரிய இந்த தானியமான அரிசியில் அவருக்குரிய கிழமையில் அவருக்குரிய ஓரையில் அவருக்குரிய எண் வரக்கூடிய இந்த சேர்க்கையில் நம்ம புதைச்சி வைக்கும்போது அளப்பரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.